சர்வ தோஷங்களையும் பாவங்களையும் போக்கும் சனி மகா பிரதோஷம் திருப்பூர் ஊத்துக்குளி ரோடு எஸ் பெரியபாளையத்தில் அமைந்துள்ள 3000 ஆண்டுகள் பழமையான தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் உள்ள அருள்மிகு ஆவுடை நாயகி அம்பாள் உடனமர் சுக்ரீஸ்வரர் திருக்கோயில்ல சனி மகா பிரதோஷம் வெகு விமர்சையாக நடைபெறும் நிகழ்வுகளை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. அபிஷேக பிரியருக்கு நந்தியம் பெருமானுக்கும் ஆடல் வல்லானுக்கும் அபிஷேகம் நடக்குது. எக்ஸ்க்ளூசிவான கோயில் வீடியோக்கள் பார்க்கணும்னா அவசியம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நாங்க இன்னும் நிறைய கோயில் வீடியோக்கள் பதிவிடுறோம். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோக்கள் உங்களுக்கு தெரிய வரும். 30க்கும் அதிகமான மூலிகை வாசனை திரவியங்களை கொண்டு அபிஷேகம் வெகு விமர்சையா பண்ணாங்க. விரதங்கள்லயே சிவபெருமானுக்கு உகந்த விரதம் பிரதோஷ விரதம். ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை தேய்பிறை காலங்களில் வரும் திரியோதசி திதியத்தான் நம்ம பிரதோஷ நாளா கொண்டாடுறோம். ஒவ்வொரு கிழமையிலும் வரும் பிரதோஷத்திற்கு ஒரு தனி சிறப்பும் பலனும் இருக்கு. அதிலும் சனிக்கிழமை என்று வரும் பிரதோஷம் மிகவும் சிறப்பானதாகும். பிரதான தோஷங்களை நீக்குவதுதான் பிரதோஷ வழிபாட்டின் முக்கிய சிறப்பு. எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் பிரதோஷ வழிபாட்டின் மூலம் சிவனை வழிபடுவதன் மூலமும் நம்மோட தோஷங்கள் எல்லாமே அகன்றுவிடும். சிவபெருமான் தேவர்களை காப்பாற்ற ஆழகால நஞ்சை உண்ட நாள் சனிக்கிழமை. எனவே சனிக்கிழமை அன்று வரும் பிரதோஷம் சனி மகா பிரதோஷம் என சிறப்பு பெறுகிறது. சிவபெருமானை நாம் நாள்தோறும் வணங்குகிறோம். ஆனால் பிரதோஷ காலத்தில் எம்பெருமானை ஆலயத்துக்கு சென்று வணங்குவது மிகவும் சிறப்பான பலனை அளிக்கும். சனி பிரதோஷ நேரத்தில் சிவாலய வழிபாடு செய்தால் 5 ஆண்டுகள் ஆலய வழிபாடு செய்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும். பிரதோஷ தினத்தில் சிவபெருமானை வழிபடுவதால் சுபமங்கலம், நல்லெண்ணம், நல்லருள் கிடைக்கும். பஞ்சம், வறுமை, பட்டினி அகலும். பிரதோஷ விரதம் மேற்கொண்டால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமணமாகாத கன்னி பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும். வறுமை நீங்கி செல்வம் பெருகும். பிரதோஷ காலங்களில் ஈசனை தரிசிப்பதால் சகல பாவங்களும் விலகி புண்ணியம் சேரும். சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும். இந்திரனுக்கு சமமான புகழும் செல்வாக்கும் கிடைக்கும். மேலும் பிரதோஷ தினத்தன்று செய்யப்படும் தானம் அளவற்ற பலனை நமக்கும் நம்மோட சந்ததியினருக்கும் கிடைக்கும். சனி பிரதோஷம் சர்வ பாப விமோச்சனம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. இந்த பிரதோஷ நாளில் சிவனாருக்கும் நந்தி தேவருக்கும் நடைபெறும் பூஜையில் கலந்து கொண்டு தரிசித்தால் சகல பாவங்களும் விலகி புண்ணியங்கள் அதிகரிக்கும். 3000 ஆண்டுகள் பழமையான இந்த சிவாலயத்துல நீங்க சிவபெருமான தரிசனம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பெரும் பாக்கியம் கிடைக்கும். கேட்ட வரம் கொடுக்கும் இந்த சுக்ரீஸ்வரர் திருக்கோயில்ல பலன் அடைஞ்சவங்க என்ன பலன் அடைஞ்சீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ் பண்ணுங்க.